Hey guys, welcome to my channel. வெறும் 3 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் பிக்ல உள்ள இந்த நோஸை வந்து எப்படி இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா டிரா பண்றதுன்னு சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கிரிட் மெத்தடோட கண்டினியூ சீரிஸ் தான் இது. ஸோ அதை செக் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோவோட அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பிக்கில் பார்த்தீங்கன்னா அதில் ஹைலைட் கொடுத்துருக்காங்க, லைட் ஷேட், டார்க் ஷேட், மீடியம் அண்ட் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ரியலிஸ்டிக் தேவையான மொத்த ஷேடிங்கும் இதில் காட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வெறும் 3 ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஷேடிங் தான். ஷேடிங் பார்ட்டில் வந்து நான் அந்த டார்க்கான போர்ஷனுக்கு வந்து மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பென்சில், எனி பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டார்க்காக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து மார்க்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ நான் வந்து கலர் பென்சிலை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதும் இப்போ வந்து ஒரு 2P பென்சில் எடுத்து இந்த மாதிரி ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் பண்ணி முடிச்சதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் தான். ஷேடிங் முடிச்சதும் பிளெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிளெண்டிங் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஷேடிங் முடிச்சதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிக்கில் உள்ள மாதிரியே நமக்கு ஷேடிங் தேவை. ஸோ எகெயின் வந்து நம்ம லேயர் கொடுக்கணும். இது மாதிரி 2P பென்சில் வச்சு எகெயின் வந்து ஷேடிங் கொடுங்க. எகெயின் ஷேடிங் கொடுத்துட்டு வந்து திரும்பவும் வந்து ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிளெண்டிங்க்கு வந்து ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்து இயர்பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன இடங்களுக்கு இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெண்டிங் டூலில் பற்றின டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பிளெண்டிங் டூல்னு டைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். நோஸ்க்கு கீழே உள்ள போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டார்க்கான போர்ஷனுக்கு வந்து ஒரு சார்கோல் ஹார்ட் பென்சிலை யூஸ் பண்ணுறேன். அந்த பென்சிலை வச்சு இது மாதிரி ஷேடிங் பண்ணுங்கள். ஷேடிங் பண்ணிவிட்டு இயர்பட்ஸை வச்சு அகெயின் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சதும் இந்த ஐஸும் நோஸும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான பிளெண்டிங் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2P பென்சில் வச்சு இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி மேலே வந்து டார்க் ஷேட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்து ஷேடிங்கை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சதும் நோஸோட இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதுக்கு வந்து பிளாக் கலர் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. யூஸ் பண்ணி முடிச்சதும் இப்போ வந்து 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட் கொடுக்க போகிறோம். ஹைலைட்டுக்கு வந்து மோனோ எரேசரை வச்சு எங்கெல்லாம் வந்து ஒயிட் கலர் போர்ஷன் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இதே மாதிரி எரேஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நோஸ்க்கு கீழே இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் டு லைட் ஷேட் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி டார்க் பண்ணி கீழே வந்து போக போக லைட் ஷேட் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்து அதை பிளெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் பிக்கை செக் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நமக்கு வந்து டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த இடங்களுக்குலாம் வந்து பிளாக் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி இல்லைனா வந்து 2P பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ வந்து ஜெல் பென், ஒயிட் கலர் ஜெல் பென்னை யூஸ் பண்ணி சின்ன ஹைலைட் இந்த மாதிரி கொடுங்க. நோஸோட இந்த ஓரத்துக்கும் வந்து ஹைலைட் கொடுங்க. ஸோ ஏன்னா லைட்டிங் படுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு தேவையான ரியலிஸ்டிக்கான நோஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமே நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.